இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரொம்பலாம் பேச வேணாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு என்ன வியாதி பா, ரொம்ப அந்த மாதிரி டச் போதும். என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரொம்பலாம் பேச வேணாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு என்ன வியாதி பா, ரொம்ப அந்த மாதிரி டச் போதும். ஒருத்தவங்க வேலை இடத்துல சொல்லுவாங்க, எனக்கு ஒரே பிரச்சனை இல்லை, வீட்டில் நிம்மதியே இல்லையா, கூப்பிடுங்க வாங்க. அப்படியே அவங்கள ஒரு தோளில் கை போட்டு வேண்டுதல் செய்ய முடியுமா, உனக்காக நான் ஒரு வேண்டுதல் செய்ய முடியுமா, செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. பேசுங்க. ஆண்டவர் சமாதானம் அவங்க இதனால் ப்ரெஷரைஸ் ஆகக்கூடாது, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பேசுங்க. நீங்கள் பேசுனா நடக்கும், நம்புங்க. எங்கடா நான் பேசினா அவன் வீட்டு பிரச்சனை என் வீட்டுக்கு வந்துடும் சொல்லி வேணாம். சில பேர் இந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க. நான் பிரச்சனை உங்களுக்கு பேசினா அவங்கள்ட்டேருந்து அது பாஞ்சு என் வீட்டுக்கு வந்துடுமா. அப்படிலாம் இல்லை, உங்களை தாண்டி எதுவும் வராது. நீங்கள் சொல்யூஷன் தான் கொடுப்பீங்க வழிய அது உங்களை அட்டாக் பண்ணாது. சில பேர் பயப்படுவாங்க, அது நம்மளை அட்டாக் பண்ணிடும்னு. அசுதாவுக்கு ப்ரே பண்ணால் ஐயோ அது நம்மளை அட்டாக் பண்ணிடும், ராத்திரி தூங்கக்கூடாது, வந்து அமுக்கும். அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் தான் வின்னர். இயேசு கிறிஸ்து எத்தனை பேய் ஓட்டினார்? எப்போனாச்சும் இயேசு கிறிஸ்து பிடிச்சி வந்து என்னை அமுக்குனுச்சுன்னு சொன்னாரா? நடந்திருக்கேன் பாஸ்டர், எழுதலை, நடந்திருக்கலாம், ஆனால் அது நமக்கு வேதத்தில் எழுதலை அப்படின்னு நடக்கவும் இல்லை. அடித்து சொல்லுவேன், அது நடக்கலை. சரியா? அவர் எங்கெல்லாம் ஊழியம் போயிட்டு வந்தாலும் அவர் நிம்மதியாக தூங்கினார், நிம்மதியாக சாப்பிட்டாரு, நிம்மதியாக வேலை செஞ்சார். அவருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. நான் சொல்ல எனிதிங் கோஸ், நான் சொன்னல எனிதிங் கோஸ். சில எதிரிகள் கூட கை கோத்துக்கிட்டால் நமக்கு பிரச்சனை வராது, ஏன்னா அவங்க நம்மளை ஜலான் வேணுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எதிரிக்கு ஒரு சேரல, ஆனால் அவர் வாழ்க்கையில் எல்லாம் ஜலான் தான். அப்போ அந்த கேட்டகரியில் நம்ம இருப்போம். எல்லாம் ஜலான் தான், நமக்கு எல்லாமே ஜலான் தான், ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்காது. நம்புறீங்களா? ஏன்னா யார் பெரியவர்? உலகத்தை ஜெயித்தவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தை ஜெயித்தவர் உங்கள் கூட இருக்கிறனால நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அல்லேலூயா.